கணவனுடன் நடைபயிற்சி சென்று கொண்டிருந்த மனைவி காரில் வேகமாக வந்த மர்ம நபர்கள் சிலர் கணவனை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு சடலத்தின் மீது காரை ஏற்றிய பயங்கரம். கொள்ளையர்கள் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நகைகளை பறித்து சென்றதாக நாடகமாடிய மனைவி. பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலம் வசமாக சிக்கிய மனைவியை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போது வெளியான பகீர் தகவல். கணவனை கொலை செய்த மர்ம கும்பல் யார்? இந்த கொலையில் மனைவிக்கும் தொடர்புள்ளதா? பின்னணி என்ன? இரவு 10 மணிக்கு உடல் ஃபுல்லா ரத்த காயங்களோட கணவன் ஆஷிஷை கூட்டிக்கிட்டு பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க மனைவி அஞ்சு. அப்ப ஆஷிஷை பரிசோதித்த மருத்துவர் அவர் உயிரிழந்துட்டதா சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் மனைவி அஞ்சு கிட்ட விசாரணையில இறங்கினாங்க. அப்ப அஞ்சு நைட்டு டின்னரை முடிச்சுட்டு நானும் என் கணவரும் ரோட்ல வாக்கிங் போய்கிட்டு இருந்தோம். அப்ப அங்க வேகமா வந்த கார் ஒண்ணு 2 பேர் மேலையும் மோதி நின்னுச்சு. அப்ப அந்த கார்ல இருந்து கீழே இறங்கின ஒரு கும்பல் என்னோட நகைகளை மட்டும் திருடிக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி இருக்காங்க. இத கேட்ட போலீஸ் 2 பேர் மேலையும் கார் மோதி இருக்கு, அதுல உங்க கணவர் உயிரிழந்துட்டாரு, ஆனா உங்களுக்கு லேசான காயம்தான் ஏற்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அஞ்சு ஒண்ணுமே பேசாம அமைதியா இருந்திருக்காங்க. இதுக்கிடையில மறுநாள் வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஆஷிஷ யாரோ கொடூரமா தாக்கியதா குறிப்பிட்டிருந்துச்சு. இதனால சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் மறுபடியும் அஞ்சு கிட்ட விசாரணையில இறங்கினாங்க. அப்ப அஞ்சு முதல்ல கார் மோதி உயிரிழந்துட்டதா சொன்னாங்க. அடுத்த சில நொடியில மர்ம நபர்கள் என் கணவனை பயங்கரமா தாக்குனதா சொல்லி இருக்காங்க. இத கேட்ட போலீஸ் எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி பதில் சொல்றீங்க, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு போலீஸ் கேட்க அஞ்சு மறுபடியும் முன்னுக்கு பின் முரணா பதில் அளிச்சதா சொல்லப்படுது. இதனால அஞ்சு மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அவங்களோட செல்போனை பிடுங்கி கால் ஹிஸ்டரியை எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல மனைவி அஞ்சு சஞ்சுங்கிற இளைஞர் கூட அடிக்கடி பேசியிருந்த டீடைல்ஸ் இருந்திருக்கு. அதை வச்சு 2 பேரையும் போலீசார் கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. ராஜஸ்தான்ல உள்ள இந்தூர் கங்கா நகர் பகுதியை சேர்ந்த ஆஷிஷ் அஞ்சு தம்பதிக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. கல்யாணம் ஆனதிலிருந்தே இவங்க 2 பேருக்கும் ஒத்து வரல. எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு 2 பேரும் நிம்மதியே இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில 3 மாசத்துக்கு முன்னாடி மனைவி பக்கத்துல உள்ள ஷாப்பிங் மாலுக்கு போயிருக்காங்க. அங்க வச்சு தன்னோட பழைய காதலன் சஞ்சுவை மீட் பண்ணியிருக்காங்க. அப்ப ஜாலியா பேச ஆரம்பிச்ச 2 பேரும் போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு பகலா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள கள்ள காதலா மாறி இருக்கு. ஆனா இந்த விஷயத்த தெரிஞ்சு கடும் கோபமான ஆஷிஷ் தன்னோட மனைவிய கண்டிச்சிருக்காரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதுக்கு இன்னொருத்தன் கூட பேசிக்கிட்டு இருக்க, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற, இனிமே அவன் கூட பேசாம ஒழுக்கமா வாழுன்னு அறிவுரை சொல்லி இருக்காரு. இதனால கடும் கோபமான மனைவி உடனே காதலனுக்கு போன் பண்ணி, நம்ம லவ் மேட்டர் என் புருஷனுக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் நாம 2 பேரும் நிம்மதியா இருக்க முடியாது, அதனால அவனை கொலை பண்ணிடலாம்னு சொல்லி இருக்காங்க. இதுக்கு காதலன் சஞ்சுவும் ஓகே சொல்ல 2 பேரும் சேர்ந்து கொலைக்கான திட்டத்தை போட்டிருக்காங்க. அதுபடி கணவனுக்கு நைட்டு சாப்பாடு கொடுத்த மனைவி அவரை கூட்டிட்டு ரோட்ல வாக்கிங் போயிருக்காங்க. அதே மாதிரி கணவன் சஞ்சுவுக்கும் போன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு தனது நண்பர்களோட அங்க வந்த சஞ்சு ஆஷிஷ சரமாரியா தாக்கி கழுத்தை நெரிச்சு கொன்னு இருக்காங்க. அடுத்து இத விபத்து போல சித்தரிக்க சடலத்தை நடு ரோட்ல போட்டு காரை வச்சு ஏத்தி இருக்காரு. இத ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்த அஞ்சுவும் தாம் போட்டிருந்த நகை எல்லாத்தையும் கழட்டி சஞ்சு கிட்ட கொடுத்துட்டு கொள்ளையர்கள் வந்து தாக்கி நகைகளை திருடிட்டு போனதா சொல்லி நாடகமாடி இருக்காங்க. ஆனா பிரேத பரிசோதனை அறிக்கை மூலமா எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சஞ்சு அஞ்சு நண்பர்கள் 2 பேருன்னு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.